நைட்டு சரவணன் மயிலுக்காண்டி வெயிட் பண்றாங்க. என்ன மாமா தூங்கலையான்னு கேக்குறாங்க. நான் தூங்கல மயிலு, உனக்காண்டி தான் வெயிட் பண்றேன்னு சரவணன் சொல்றாரு. மயிலு சொல்றாங்க, நம்ம வீட்டுல வர்ற பிரச்சனை எல்லாம் டக்கு டக்குன்னு சரியாயிருது. மற்றவங்க வீட்டுலன்னா ரொம்ப நாள் அந்த பிரச்சனை நீடிக்கும், சரியே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, அது நல்லது தானே. நீ இந்த மாதிரி வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கறனால தான் என்னென்னமோ தோணுது. நீ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்க, எவ்வளவு பெரிய படிப்பு, ஏதாவது வேலைக்கு போலாம்லன்னு கேட்குறாரு. அதுக்கு மயிலு சொல்றாங்க, எனக்கு குடும்பம் தான் முக்கியம், அவங்களோட ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்காண்டி தான் நான் வேலைக்கு போகல. வேலைக்கு போறதா இருந்தா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலைக்கு போயிருப்பேன். எனக்கு குடும்பம் தான் முக்கியம்னு தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிக்கிறாங்க. பழனி எல்லாரையும் சினிமாவுக்கு கூப்பிடுறாரு. யாருமே வரமாட்டேறாங்க. பாண்டியன் கேட்குறாரு, ராஜியும் மீனாவும் எங்கன்னு. அதுக்கு கோமதி சொல்றாங்க, ஆடிட்டிங் இருக்கிறதுனால மீனாவுக்கு ராஜி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. சரி வந்து காப்பி குடிச்சிட்டு போக சொல்லுன்னு சொல்றாங்க கோமதி கிட்ட. கோமதியும் போய் சொல்றாங்க ராஜி கிட்டேயும் மீனா கிட்டேயும். மயிலு சொல்றாங்க, இதுக்குத்தான் வேலைக்கு போக கூடாது, குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா இந்த சிரமம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்றாரு, மீனா பாக்குறது கவர்மெண்ட் உத்தியோகம், எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயிலு சொல்றாங்க, ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் சுடரும் இந்த மாதிரிதான் இருப்போம்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்றாரு, சொந்த அக்கா தங்கச்சிய ஒட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா ரெண்டு மருமகளும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. கதிர்கிட்ட, நீ வேலைக்கு போவேனா, கடையிலே வந்து வேலையை பாரு, எல்லாரும் என்னை கேலி பேசிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு பெரிய கடையை வச்சுக்கிட்டு சொந்த மகனை அலைய வச்சுட்டியான்னு எல்லாரும் என்ன கேக்குறாங்க, வந்து ஒழுங்கா வேலையை பார்க்க சொல்லு, கடைக்கு வந்து நானே இவனுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்துட்றேன், ராஜிக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்துட்றேன்னு பாண்டியன் சொல்றாரு. கோமதியும் வந்து வேலையை பாடுறா கடையிலன்னு சொல்றாங்க. கதிர் முடியாதுன்னு சொல்றாரு. ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய பிரச்சனை நடக்குது. பாண்டியன் கதிரை அடிச்சிடுறாரு. கோவத்துல வண்டியை எடுத்துக்கிட்டு போறாரு பழனி வேலை கூட்டிக்கிட்டு. பழனி வேலும் அவர் மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் பாண்டியன் கிட்ட கேட்கிறாரு.